ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். என்ன தெரியுதுங்களா? வெண்டைக்காய் ஏர் ஃப்ரையரில் போட்டு வறுத்துருக்குறேன். ஆனால் இது வந்து ஏர் ஃப்ரையரில் டைரெக்டாக போடாமல் ஒரு தடவை கடாயில் போட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுட்டு கடல மாவு, அரிசி மாவு எல்லாம் போட்டு ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அது வேகட்டும்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டு மொறுன்னு பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அப்போயே எடுக்கிறப்ப அப்படியே கிறிஸ்பியாக இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே சூடு ஆற மறுபடியும் இதாகிடுது. கடாயில் போட்டாலும் அப்படி தான் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு தான் இது போட்டேன். பட் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா பாருங்கள் இப்படி வரும், இந்த கட்டை மாதிரி. ஆனால் அது மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால் இது மாதிரி பண்ணிடுவேன். இது இன்னொரு தடவை செய்கிறப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ. இதில் சாம்பார் பொடி கூட போடலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள் போகாமல் சாம்பார் தூள் கூட போட்டு போடலாம்.